பானு வணக்கம். ரஷ்யா உக்ரைன் இடையான போர் என்பது இன்னும் முடிவில்லாமல் தொடர்ந்து கொண்டே வருகிறது. இந்த போர் உலக நாடுகள் மத்தியிலும் பல்வேறு தாக்கங்களையும் ஏற்படுத்தி வருகிறது. இருந்தாலும் போர் தற்போது வரையிலும் முடிவு இல்லாமல் தொடர்ந்து கொண்டே வருவது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான விஷயமாக உலகம் முழுவதும் பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் போரின் தொடர்பான அவ்வப்போதைய காட்சிகளும் வெளியாகி பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தி வருகிறது. அந்த வகையில் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிற இந்த தாக்குதல் காட்சி என்பது 2001ஆம் ஆண்டு அமெரிக்காவில் நடைபெற்ற இரட்டை கோபுர தாக்குதல் போன்று மீண்டும் ஒரு ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு கோபுரம் மீது தாக்குதல், ட்ரோன் தாக்குதல் என்பது உக்ரைன் நடத்தியிருக்கிறார்கள். இந்த ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ரஷ்ய நாட்டில் இருக்கக்கூடிய காசன் என்ற பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கோபுரம் மீதுதான் ட்ரோன் தாக்குதலை உக்ரைன் நிகழ்த்தியிருக்கிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த தாக்குதல் கிட்டத்தட்ட 2001ஆம் ஆண்டு அமெரிக்காவில் நடைபெற்ற இரட்டை கோபுர தாக்குதல் நினைவுபடுத்தும் வகையில் இந்த தாக்குதல் என்பது அமைந்திருக்கிறது. இந்த தாக்குதலை அடுத்து தொடர்ச்சியாக பல்வேறு அதிர்ச்சிகரமான அடுத்த சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக ரஷ்யா மீது உக்ரைன் ஏவுகணை தாக்குதலையும் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறார்கள். நேற்றைய தினத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டது, ஏவுகணை தாக்குதல் தீவிரப்படுத்தப்பட்டது. அதில் கிட்டத்தட்ட ஒரு 6க்கும் மேற்பட்ட உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டது. இருந்தாலும் கூட இந்த போர் எப்போது முடிவுக்கு வரும் என்ற எதிர்பார்ப்பும் உலக நாடுகள் மத்தியில் பரவலாக காணப்படுகிறது. இந்த போர் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளை கடந்து நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் சமீபத்தில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் இந்த போர் நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்க அதிபராக பதவியேற்கக்கூடிய டொனால்டு டிரம்புடன் பேச்சுவார்த்தைக்கு தயார், போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று அறிவித்திருந்தார். இதன் மூலமாக கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வரக்கூடிய போர் முடிவுக்கு வருமா என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தற்போதைய அங்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தொடர்பான வீடியோக்கள் வெளியாக அதை பார்க்கும்போது போர் என்பது மிக தீவிரமாக நடைபெற்று வருவதாக பார்க்க முடிகிறது. குறிப்பாக உக்ரைனை பொறுத்தவரையில் உக்ரைனுக்கு அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகள் ஆயுத உதவிகளையும் செய்து வருகிறார்கள். இதன் காரணமாக தான் உக்ரைன் தொடர்ச்சியாக ரஷ்யா மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. ரஷ்யாவுக்கு எதிர் தாக்குதல் தொடுத்து வருகிறார்கள். அதனை ஈடுகொடுக்க முடியாமல் ரஷ்யாவும் பதில் தாக்குதல் தொடுத்து வருகிறார்கள். 2 நாடுகளுக்கிடையான இந்த தாக்குதல் என்பது தீவிரமாகிக் கொண்டே வருகின்றது. அதில் ஒரு வீடியோவாக தான் தற்போது வெளியாக இருக்கிறது. அதில் தான் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய இந்த காசன் என்ற பகுதியில் இருக்கக்கூடிய உயர்ந்த கோபுரம் மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். அந்த ட்ரோன் தாக்குதல் என்பது ட்ரோன் பறந்து சென்று அந்த கோபுரத்தின் இடையில் புகுந்து ஒரு மிகப்பெரிய வெடி விபத்து ஏற்படுத்துகிறது. அந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பான காட்சிகளாம் இணையத்தில் வெளியாக இருக்கிறது. இது அங்கு நடைபெற்று வரக்கூடிய அசாதாரண சூழலை காண்பிப்பதாகவே உள்ளது. போர் என்பது இன்னும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது என்பதுதான் இந்த வீடியோ காட்சிகள் எல்லாம் காண்பிக்கின்றது. பானு.